முறையாக சிக்கிய கோட்டாபய வெளியான அதிர்ச்சி வீடியோ. குறிவைக்கப்படும் சர்வதேச விமான நிலையம் இலக்கு வைத்து பாரிய வான்வெளி தாக்குதல். அடுத்தடுத்து வெடித்த குண்டுகள். அமெரிக்காவின் தாக்குதலால் அதிர்ந்தது ஈரான். மோடியின் பதவி விலகல் வெளியான தகவல். இதுவரை இல்லாத அளவுக்கு பெரும் தாக்குதல் இடம்பெறும். சற்று முன்னர் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தொடர்பில் தற்போது பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. கோட்டாபய ராஜபக்ஷவின் சகோதரியின் மகன் அவருக்கு எதிராக கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவில் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த வாக்குமூலத்தின்படி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு பாரிய சிக்கல் நிலை ஏற்படுவதோடு சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாத நிலை ஏற்படும் என தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினால் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் சுகேஸ்வர பண்டார ஆகியோருக்கு எதிராக பொது சொத்து சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்தபோது சுகேஸ்வர பண்டார அவருடைய தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றினார். அதற்காக அவர் சம்பளம் பெற்றார். அது மட்டுமின்றி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியான பின்னரும் விசேட ஜனாதிபதி திட்டத்தை உருவாக்கி அதிலிருந்தும் அவருக்கு சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோட்டாபய ராஜபக்ஷ தனது மருமகன் தொடர்பில் வெளியிட்ட தகவல் அவரின் மருமகன் வழங்கிய வாக்குமூலத்தின் முரணாக உள்ளது. எனவே இதன் உண்மைத்தன்மை குறித்து சந்தேகம் எழுவதாக அரசியல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். மத்திய கிழக்கில் சவுதி அரேபியா மற்றும் ஏமானின் அன்சார் அல்லாஹ் அமைப்பினருக்கு இடையே மீண்டும் மோதல் சூழல் தீவிரமடைந்துள்ளது. ஏமானின் அன்சார் அல்லாஹ் படையினர் சவுதி அரேபியாவின் இலக்குகளை நோக்கி பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடாத்தியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சவுதியின் தெற்கு பகுதியில் உள்ள அபாகா சர்வதேச விமான நிலையத்தை இலக்கு வைத்து ஏவுகணைகள் ஏவப்பட்டதை தொடர்ந்து அந்த பகுதியில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு விமானங்கள் வான்வெளியிலேயே காத்திருக்க வைக்கப்பட்டன. இதற்கிடையே ஏமானின் ஹொய்டைட்டா பகுதியில் சவுதி அரசு விமானப்படை வான்வெளி தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படும் காணொளிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான இடைக்கால போர் நிறுத்தம் முறைந்ததை தொடர்ந்து நேற்றைய தினம் 13வது நாளாக இரு நாடுகளிடையே சண்டை நடந்தது. ஈரான் வடபகுதியில் புரட்சிகர காவல்படைக்கு சொந்தமான கடற்படை தளம் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தின. ஈரானின் ட்ரோன் படகுகள் உள்ளிட்ட கடற்படை சொத்துக்கள் வைக்கப்பட்டுள்ள கோஷம் தீவிலும் விமானத்தளமும் ஈரானின் ட்ரோன் படகுகள் உள்ளிட்ட கடற்படை சொத்துக்கள் வைக்கப்பட்டுள்ள கேஷம் தீவிலும் விமான தளமும் அணு ஆயுத தளமும் ஸ்பஹானா மாகாணத்திலும் அமெரிக்க தாக்குதல் நடத்தியது. ஈரானின் குசேஸ்தான் மாகாணம், பார்லஸ் மாகாணம் ஆகியவற்றிலும் வெடிச்சத்தம் கேட்டது. அவ்வால் பகுதியில் அமெரிக்க ஏவுகணை தாக்குதலில் 4 பேர் பலியானார்கள். இதற்கு பதிலடியாக ஈராக்கில் அமெரிக்க படைகள் முகாமிட்டுள்ள ராணுவ தளம் அருகே தொடர்ச்சியாக குண்டுகள் வெடிக்கப்பட்டன. ராணுவ தளத்தில் இருந்து கரும்புகை வானை நோக்கி எழுந்தது. இதற்கிடையே மற்றொரு முக்கியமான வர்த்தக வழித்தடத்தை மூடப்போவதாக ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி இயக்கத்தினர் அச்சுறுத்தல் விடுத்துள்ளனர். ஆனால் கப்பல்கள் மீதான அவர்களது தாக்குதல் தொடர்ந்தால் ராணுவ ரீதியாக மிகப்பெரிய தண்டனை அளிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உங்கள் நெருங்கிய நண்பர் நரேந்திர மோடியை பதவி விலகச் சொல்லுங்கள் என இன்ஸ்டாகிராம் வாயிலாக இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனிக்கு வேண்டுகோள் குவிந்து வருவது நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் திடீர் திருப்பமாக அமைந்துள்ளது. நாடு முழுவதும் நீட் வினாத்தாள்கள் கசிவுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி விலக கோரி கரப்பான்பூச்சி மக்கள் கட்சி சார்பில் நடத்தி வரும் போராட்டம் நாடு முழுவதும் பரவி வரும் நிலையில் திடீர் திருப்பமாக நாட்டை தாண்டி சர்வதேச அளவில் கவனம் ஈர்க்கும் வகையில் மாறியிருக்கிறது. இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவுக்கான கருத்து பிரிவில் ஏராளமானோர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை ராஜினாமா செய்ய சொல்லுங்கள் என மெலோனிக்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர். நாடாளுமன்றம் நோக்கி மாணவர்கள் பேரணியாக சென்றபோது அவர்கள் மீது நடாத்தப்பட்ட தடியடி தாக்குதல்களை தொடர்ந்து போராட்டம் நாடு முழுவதும் தீவிரமடைந்துள்ள நிலையில் இன்ஸ்டாகிராம் வாயிலாக இத்தாலி பிரதமர் வரை சென்றிருக்கிறது. மாணவர்களின் மிகப்பெரிய போராட்டத்தின் தாக்கம் இப்போது சர்வதேச அளவிலும் எதிரொலிக்க தொடங்கியிருக்கிறது. இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனது அன்பிற்குரிய நண்பரான மோடியை பதவி விலகுமாறு அவரிடம் வலியுறுத்தும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருவது பேசுபொருளாகியிருக்கிறது.
ஈரான் மீது பெரிய அளவிலான ராணுவ தாக்குதல்களை தொடுப்பது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளில் இரு நாடுகளும் ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டார். இருப்பினும் ஒரு ஒப்பந்தத்திற்கு வர ஈரான் இன்னும் தயாராகவில்லை என்பதை அவர் மீண்டும் வலியுறுத்தினார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், நாங்கள் அவர்களுடன் பேசி வருகின்றோம். அவர்கள் மிகவும் தீவிரமாக இருப்பதற்காகவே நான் நினைக்கின்றேன். இதுவரை நாங்கள் பார்த்ததை விட அவர்கள் இப்போதுதான் மிக அதிக தீவிரத்துடன் செயற்படுகிறார்கள் என நான் கருதுகிறேன். ஆனால் அதற்காக நாம் ஒரு உடன்பாட்டை எட்டிவிட்டோம் என்று அர்த்தமில்லை. என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்று ட்ரம்ப் தெரிவித்தார். முறையாக சிக்கிய கோட்டாபய வெளியான அதிர்ச்சி வீடியோ. குறிவைக்கப்படும் சர்வதேச விமான நிலையம் இலக்கு வைத்து பாரிய வான்வெளி தாக்குதல். அடுத்தடுத்து வெடித்த குண்டுகள். அமெரிக்காவின் தாக்குதலால் அதிர்ந்தது ஈரான். மோடியின் பதவி விலகல் வெளியான தகவல். இதுவரை இல்லாத அளவுக்கு பெரும் தாக்குதல் இடம்பெறும். சற்று முன்னர் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு.